தெளிவுறவே அறிந்திருதல், தெளிவு தர மொழிந்திருதல், சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தை ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வளர உள்ளுறுக்குதல், இங்கு இவையெல்லாம் நீ அருளும் தொழில்களென்றோ ஒளி வளரும் தமிழ்வாணி அடியனர்க்கு இவையனைத்தும் உதவுவாயே. முற்றோதலின் 33வது அமர்வுக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். சென்ற வாரம் தசரதன் உயிர் நீத்ததை பார்த்தோம். ராமலட்சுமணர்கள் தந்திரமாக சுமந்திரனை நாட்டுக்கு அனுப்பி வைத்துவிட்டு கால்நடையாக காடேக தொடங்கி இருக்கிறார்கள். காலையிலே கண் விழித்த மக்கள் ஊருக்கு நம்பிக்கையோடு ராமன் ஊருக்கு திரும்பியிருப்பான் என்ற நம்பிக்கையோடு திரும்பியிருந்த மக்கள் ஊருக்கு செல்வதும், ஊருக்கு சென்ற உடனே தசரத சக்கரவர்த்தி இறந்ததை கேள்விப்படுவதும் ராமன் ஊருக்கு வரவில்லை, துயரகரமான நிகழ்ச்சிகளாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரங்களாக படித்திருக்கிறோம். இப்போ இந்த வாரம் ஆரம்பிக்கும் போதே மகா உற்சாகமான பாடலோட ஆரம்பிக்கிறோம். இப்போ சில பதிப்புகளின் கணக்குப்படி இது வந்து நம்ம பார்க்க போகிறது 2 படம். நம்ம சொக்கனுக்கு வந்து அந்த அது அளவு போராது, அடுத்த படத்தில் இன்னும் கொஞ்சமாவது பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. வைமுக பதிப்பு பிரகாரம் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க ஒரு பாடலாம். அதாவது இதில் வந்து முதல் 36 பாடல்கள் மற்ற பதிப்புகளில் முகப்படலாம், அது கங்கை படலாமாகும். 37வது இதில் 37வது பாட்டிலேருந்து முகப்பட கங்கை படலாமாவும் 2ஆக பிரிச்சிருப்பாங்க. 27 அது இப்போ நம்ம கங்கை படலத்துக்கு அப்புறம் சித்த வனம்பூ படலுக்கு போகணும். அதில் ஒரு 10 பாட்டு பார்க்கலாங்கிறது அவரோட ஆசை. சரி, நம்ம படிக்கலாமா? படிக்க ஆரம்பிப்போம். இதில் ஓகே. வெய்யோ நொழி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ என்னும் இடையாளோடும் இளையானோடும் போனான், மையோ மரகதமோ மறி கடலோ மழை முகிலோ, ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். அழியன்னதோர் அருண்ணிய குழலாள் கடல் அமிழ்தின் தெளிவன்னதோர் மொழியாள் நிறை தவமன்னதோர் செயலாள், வெளியென்னதோர் இடையாளோடும் விடையன்னதோர் நடையான், களியன்னமும் மடவன்னமும் உடனாடுவ கண்டான். உடனாடுவன் இருக்கின்ற அஞ்சம் பையும் அஞ்சம் பையும் அஞ்சு அம்பையும் ஐயன் தனது அழகு அம்பையும் அளவா, நஞ்சங்களை வெல்லலாகிய நயனங்களை உடையாள், துஞ்சுங்களி வரிவண்டுகள் குழலின்படி சுழலும், கஞ்சங்களை மஞ்சன்கழ நகுகின்றது கண்டான். இது சும்மா படிச்சாலே சொந்தமா இருக்கு. இது அதுதான் மாகந்தமும் மகரந்தமும் அழகந்தரு மதியின் பாகந்தரு நுதலாளோடு பவளந்தரும் இதழான், மேகந்தனி வருகின்றது மின்னோடென மிளற்பூன், நாகந்தனி வருகின்றது பிடியோடென நடவா, தொலைகட்டிய கிளைமுட்டிய சுருதிச்சுவை அமுதின், கிளைகட்டிய கருவிக்கிழல் இசையிற்பசை நரவின், விளைகட்டியின் மதுரித்தெழு கிளவிக்கிளி விழிபோல், களைகட்டவர் தலைவிட்டெறி குவளைத்தொகை கண்டான். இந்த பாடல் இந்த சங்கம் கிட்டத்தட்ட 9 பாடல் இருக்கு. ராம சீதையை வர்ணிக்க தொடங்கினான். அவனுக்கு சாதாரணமாக ராமனை வர்ணிக்கிறதுனா ஒரு சந்தோஷம் வந்துடும், சீதையை வந்து டபுளாக போயிடும். 2 பேரும் சேர்த்து வர்ணிக்கிறதுன்னு சொன்னான். இவனுக்கு அளவு கடந்த அந்த சந்த உற்சாகத்திலேயே கடந்தது. வெய்யோ நொழி தன் மேடியின் விரி சோதியின் மறைய பொய்யோ எனும் இளையாளோடும் போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மறிமுகலோ, ஐயோ இவன் அழகென்பது ஒரு அழியா ஒளியுடையான். இந்த பாட்டு பார்க்கும்போது வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரி சோதியின் மறைய, இது ஒரு நெடுங்கற்றத்தோட ஒன்று எழுதியிருக்கேன். இதில் அதாவது இல்லை மன்னவன் பணி என்றாக இல்லை, அதை விளக்கிறதுக்காக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சொல்லாட்சி சொல்வீழ்ச்சி அப்படின்ட்டுலாம் சொல்லி பார்த்து போகும்போது இந்த பாடல் வந்து சொல் வீழ்ச்சி அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக அதை எடுத்து காமிச்சிருக்கேன்.
இதுல ரொம்ப முக்கியமான குறிப்பு இல்லை நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இருள் வந்தால் பொருட்கள் கண்ணுக்கு புறப்படாது, ஒளி வந்தால் பொருட்கள் கண்களுக்கு புறப்படும். இதுதான் பேசிக் கான்செப்ட். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால் 2000 வருஷத்துக்கு முன்னால இருந்திருக்க முடியும். என்ன சொன்னா, வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரி சோதியில் மறைய, ஒளியில் மறைந்த ஒளினா சூரியனுடைய ஒளியை மறைக்கின்ற ஒளினா. சயின்ஸ்ல ரொம்ப அற்புதமான சயின்ஸ் இது. ஒரு அளவுக்கு மேல போச்சுன்னு சொன்னா, பகல்ல இருக்கிற நட்சத்திரங்கள், பகல்ல வந்து நட்சத்திரங்கள் எங்கேயும் போயிடலாம், அங்கேதான் இருக்கு. வெயில் ஒளியில நமக்கு கண்ணு தெரியாம போயிடுது. அந்த மாதிரி வெய்யா ஒளி தன் மேனியின் விரி சோதியில் மறைய பொய்யோ என்னும் இடையா இருக்கா இல்லையா அப்படின்னு நினைக்க வைக்கின்ற இடையாளும் இடையானதும் மையோ மரகதமோ. எவ்வளவு தடவை சொல்லி அனுபவிச்சிட்டோம். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ. இந்த ஐயோ இருக்க, இதுக்கு முன்னாலாம் நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். மசரத, நிசரத, கசரத, தசரத அப்படின்ட்டு அமைச்சிருப்போம். அதாவது 4வது வார்த்தை 4வது லைன்ல தசரத அப்படிங்கிற பேர் வரணும், 4வது வார்த்தையில ராம அப்படிங்கிற பேர் வரணும் அப்படிங்கிறத முதலே தீர்மானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி எதுகாடுக்கு அமைக்கிறது. இந்த பாடல்ல ஐயோ அப்படிங்கிற வார்த்தை 4வது சீர்ல முதல் 4வது அடியில முதல் சீரா வரணும் அப்படின்னு தீர்மானிச்சு எழுதுறது. என்ன கேட்டா, இந்த பாடலினுடைய 3வது லைனோட கடைசி சீரை எழுதும்போது கூட அவனுக்கு ஐயோ என்கின்ற அந்த வார்த்தை மனசுல வந்திருக்க வாய்ப்பு. சொல் நழுவி விழுந்தது, இதுதான் சொல் வீழ்ச்சி. தன்னறியாம வந்துடுது. சொல் ஆட்சிங்கிறது அந்த மசரத நெச்சரதை வச்சு பில்டு பண்றாங்க. அது சொல் ஆட்சி, சொல்ல ஆளுவது. அது சொல் வீழ்ச்சி. சொல் வீழ்ச்சிக்கு ரொம்ப அருமையான எடுத்துக்காட்டு வேணும்னா இதை சொல்லலாம். வெய்யோ நொழி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனால் ஐயோ மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் அழகென்பதோர் அழியா விழிவுடையான் அழி என்னதோர் அறதுண்ணிய குழலால் கடல் அமுதின் தெளிவன்னதோர் மொழியால் நிறை தபமன்னதோர் செயலால் வெளி என்னதோர் இடையாளோடும் இடையன்னதோர் நடையான் களி அன்னமும் அட அன்னமும் நடமாடுவ கண்டான். போற வழி அழி அன்னது வண்டை போன்ற அறல் துண்ணிய குழலான். சீதைக்கு அறல் துண்ணிய குழலாள் அப்படின்னு சொன்னா கருமணலை போன்ற, கருமணல் நெருங்கி இருப்பதை போன்ற கூந்தலை உடையவள். வண்டை போன்ற, வண்டை போன்றதும் கரிய மணல் நெருங்கி இருப்பதுமான குழலை உடையவளும் கடல் அமுதின் தெளிவு அன்னது ஓர் மொழியாள். கடல அமுது எவ்வளவு தெளிவா இருக்கும் அது படிக்கும் போல, அப்படி அவளுடைய மொழி இவ வந்து குதலி மொழியால் மழலை மொழியால் சொல்லியிருந்தவள இப்ப சொல்ல ஆரம்பிச்சு என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் மாறி. இது வரைக்கும் மழை மொழியாக தான் இருந்தாங்க. இப்ப கடல் அமுதின் தெளிவு அன்னது ஒரு மொழியாளர். இனிமே அவர் பேச போற ஒவ்வொரு பேச்சிலும் அது இருக்க போறது. ராவணனோட பேச போற பேச்சு பட்டு பட்டுன்னு வாய்க்கு கொடுக்க போறதில்ல. இதெல்லாம் நீங்க பார்க்க போறோம். நம்ம அதெல்லாம் இது பார்க்க போறோம். அதனுடைய போக்கஸ் தான், அதனுடைய ஆரம்பம் தான், அதனுடைய விதை இப்போ விழுந்துருக்கு. நிறை தவம் தெளிவன்னதோர் மொழியாள், நிறை தவம் அன்னதொரு செயலாள். அவருடைய செயலை தவமான தவம்தான் அவள் செயல். அவள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமே இந்த தவங்கிற வார்த்தைக்கு நம்ம அதாவது ஒரு குறிக்கோளோட ஒரு இதை முயல்றதுக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு தவம் தான். வாழ்வே ஒரு தவமான்னு சொல்றோம், இசையே ஒரு தவமான்னு சொல்றோம்,
ஒரு வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை வச்சுன்னா அந்த விஷயத்துல இருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போகாம இருக்கிற மனம் அப்படிப்பட்ட செயலுடையவரும் வெளி என்னது ஒரு இடையாள், ஆகாசத்தை மாதிரியான இடையாள். இதை விட என்னது சொல்ல முடியும்? வெளி வெளி அப்படின்னு சொன்ன ஸ்பேஸ் இருக்கு ஆனா இல்ல, இருக்கு ஆனா இல்ல. ஸ்பேஸ் வெளி என்னது ஒரு இடையாள், இடையாளும் விடை என்னது ஒரு நடையாள். ஏற்றினை போல ஏறு போல் நடக்கின்ற விடையன்னது ஒரு நடையான். அப்படி போறவன் களி அன்னமும் மட அன்னமும் நடமாடுவ கண்ணான். ஆனந்தம் கழிக்கின்ற ஆனந்தமும் மட அன்னம் பெண்ணன்னமும் நடமாடுவதை கண்டான். இது ராமனுடைய பார்வை. அஞ்சம்பையும் ஐயன் தனது அலகம்பையும் அளவா நஞ்சங்களை வெலவா ஆகிய நயனங்களை உடையாள் துஞ்சும் களி வரிவண்டுகள் குழலின்படி சுழலும் கஞ்சங்களை மஞ்சன்கள் நகுகின்றது கண்ட. நயனங்களை உடையாள் உடையான் தப்பு. அஞ்சம்பையும் மன்மதனுடைய 5 ஐம்புகள், ஐயன் தனது அழகு அம்பையும், ராமபிரானுடைய அம்பையும், உவமைக்கு அளவாக சொல்ல முடியாத நஞ்சன்களை ஆகிய நயனங்களை உடைய எல்லா விஷயங்களையும் வெல்லக்கூடிய கூர்மையான தீட்டிய அம்பை போன்ற விழியை உடையவள் எதை பார்த்தாள்? துஞ்சும் களி வரிவண்டுகள் குழலின்படி சுழலும். அவ இருக்கிற அவளுடைய கூந்தல்ல இருக்கிற மலர்கள்ல வரிவண்டுகள் வந்து தங்கும், தூங்குற மாதிரி தங்கும், அப்புறம் எழுந்துக்கும். துஞ்சும் களி வரிவண்டுகள் குழலின்படி சுழலும். அந்த குழல் எப்படி இருக்கிறதோ அப்படி சுழலும். கஞ்சங்களை மஞ்சன்கள் நகுகின்றது கண்டார். அங்க இருக்கிற தாமரைகளை தன்னுடைய கணவனுடைய பாதங்கள் எள்ளி நகையாடுவதை கண்டாள். தாமரை எல்லாம் தோத்து போறது அவனுடைய காலனுடைய பாதங்கள். ஏன்னா முன்னால போயிட்டு இருக்கான், பாதங்களே பார்த்துட்டு இருக்கான், மலையில் ஏறிட்டு இருக்கான், பாதங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கா. அவன் வந்து களி அன்னமும் மட அன்னமும் நடமாடுவ கண்டான் முதல்ல. இவன் வந்து பாக்குறது முதல்ல என்னன்னு சொன்னா, இவன் தாளுக்கு அங்க தாமரைகள் தோற்று போவதை கண்கிறான். நீங்க தான் எழுதிருந்தீங்க ஒரு கட்டுரை, கஞ்சன் யாரும் சொல்லுங்க பிரம்மனை சொல்றீங்களான்னு கேள்வி. மாகந்தமும் மகரந்தமும் அழகம் தருமதியின் பாகம் தரும் முதலாளோடு பவளம் தரும் இதழாம் மேகம் தனி வருகின்றது மின்னோடு என மிளிர்ப்பும் நாகம் தனி வருகின்றது பிடியோடு என நடவா. இன்னும் முடிகிற பாட்டு. மா கந்தமும் மகரந்தமும் அழகம் தருமதியும். வார்த்தை ஆடல பாருங்க. மா கந்தமும் மகரந்தமும் அழகம் தரும் மதியும். பாகம் தரும் முதலாள், அழகம் தரும் மதியின் பாகம் தரும் முதலாள். மா கந்தம் மிக்க நறுமணமும் மகரந்தமும் பொடிகள் பூசப்பட்டதும் ஆகிய கூந்தல். கூந்தலை உடைய மதி, அந்த மதியின் பாகம் தரும் சந்திரனை போன்ற கூந்தலையுடைய சந்திரனை போன்ற பிறைச்சந்திரனை போன்ற நெற்றியை உடையவாள். அவளோடு பவளம் போன்ற இதழ் உடையான். மேகம் மின்னலை கைகோர்த்து கொண்டு தனியாக வருவதை போல ஒரு யானை தனியா நடந்து வர மாதிரி நாகம் தனி வருகின்றது பிடியோடு, இணையோடு
ஆண் யானை பெண் யானையோடு நடந்து வருவது போல அப்படி மதர்த்த நடந்து போயிட்டு இருக்கான். இது முதல் வரியில வந்து அந்த அரசனோட சந்தேகத்துக்கு விளக்கம் கொடுத்த மாதிரி இருக்கு பாருங்க. நறுமணத்தையும் பூக்களையும்ங்கிறாரு. பூக்களால நறுமணம் இல்லை, சீதை கூந்தலுக்கே இயற்கையா மனம் இருக்குங்க. தெளிவா சொல்லியிருக்காரு. நறுமணத்தையும் பூக்களையும் தனித்தனியா சொல்லியிருக்காரு. இயற்கையாவே அங்க நறுமணம் இருக்கு, அது கூட பூ வச்சு நல்லாதான் இருக்கு. தொலைகட்டிய கிளைமுட்டி, இதுதான் இப்பதான் அவன் விளையாட்டு ஆரம்பம். கம்பன் வந்து சொல்லாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது இப்பதான் ஆரம்பிக்கிறது. தொலைகட்டிய கிளை முட்டிய சுருதிச்சுவை அமுதின் கிளைகட்டிய கருவிக்கிளர் இசையின் பசை நரவின் விளைகட்டியின் மதுரித்தெழு கிளவிக்கிளை விழிபோல் களைகட்டவர் தலைவிட்டெறி கோழை தொகை கண்டான். நகரம் ஃபுல்லா பாட்டு முழுக்க பாருங்க. அவளை கட்டி முட்டிய கட்டிய முட்டிய இன்டர்னல் லைஃப் சுருதி சுவை அமிது கிளை கட்டிய கருவி கிளர் இசையின் பசை நரவின் இசையின் பசை நரவின் விளை கட்டிய மதுரித்தெழு கிளவி கிளி விழிபோல் களை கட்டவர் தலை விட்டு களை தலை அங்க அதுக்குள்ள இன்டர்னல் லைஃப் விட்டறி குவளை தொகை கண்டான். அவன் போகும்போது இப்போ நகரத்தினோட எல்லைக்கு போயிருக்காங்க. அங்கே அங்கே ஏதோ மருதம் எல்லாம் குறிஞ்சி முடிஞ்சு இங்கே மருதம் ஆரம்பிக்கிற இடம். அதாவது இப்போ வந்து இந்த சைட்லேருந்து போகும்போது மருதம் முடிஞ்சு குறிஞ்சி ஆரம்பிக்கிற இடம். அந்த எல்லை வயலோட எல்லை. அதனால தான் அன்னத்தை முதல்ல பார்த்தான், தாமரைகளை பார்த்தாங்க. இப்போ வந்து தொலைகட்டிய கிளைமுட்டிய சுருதிச்சுவை அமுது துளைகள் அமைய பெற்ற மூச்சு காற்றாலே தாக்கப்பட்ட புல்லாங்குழல் உண்டாகக்கூடிய பன்னிசை. சுருதிதான் இங்க வந்து வேதம் இல்லை, பன்னிசை சுருதிச்சுவை அமுதின் கிளை கட்டிய கருவி கிளர் இசையின் இருக்கை கட்டப்பட்ட நரம்புகளால் அமைந்த வாத்தியங்களால். நரம்புல அமைந்திருக்கிறது யாழ், குழல், யாழ், இந்த மாதிரியான வாத்தியங்கள். இசையின் பசை நரகு, இசை என்கின்ற பசையுள்ள தேன். இசையில் சாரம் உள்ள தேன் அப்படின்னு சொல்றது. அதாவது இந்த பசைங்கிறதுக்கு பல விதமான அர்த்தம் சொல்லுது. கையில் பசை இருக்கா அப்படின்னு சொன்னா பணம் இருக்கான்னு அர்த்தம். நெஞ்சில கொஞ்சம் கூட பசை இல்லையா, ஈரம் இல்லையா, அன்பு இல்லையா. பசை கட்டிய பண் அப்படின்னா என்ன அர்த்தம்? ராகம் ததும்புகின்ற பண், பாவம் ததும்புகின்ற பண் அப்படின்னு அர்த்தம். பசை நரவின் விளை கட்டியின் மதுரித்தெழு கிளவி கிளி விழிப்போல் நன்றாக விளைந்த விளை கட்டி விளைந்த கரும்பிலிருந்து கரும்பை சாறு விழிந்து காய்ச்சப்பட்டு எடுக்கப்பட்ட வெள்ளக்கட்டியை போல அர்த்தம். கிளை கட்டியன்னா கிடைத்து கட்டிய அப்படி ஒரு விளை கட்டி விளைந்து கட்டியாக மாறி இருக்கிற வெள்ளப்பாக மாறி இருக்கிற மதுரித்தெரு கிளவி கிழி அப்படி சொல்லக்கூடிய பேச்சினை உடைய வெள்ளைப்பாகை வெல்லுகின்ற பேச்சினை உடைய கிளி போன்றவளாகிய சீதையின் விழியை போல களைகட்டவ தலைவிட்டேறி கோவடி தொகை. சீதையின் கண்களை ஒத்து அங்க குவளை மலர்கள் வந்து விழுகின்றன. அது என்ன குவளை மலர்கள் சொன்னா களை பிடிக்கிட்டு இருக்கிறவங்க பிடுங்கி எழுகிறாங்க. வயல்ல என்ன களையாக என்ன முளைத்திருக்கிறது என்றால் குவளை மலர் இருக்கு. களை கட்டவர் தலைவிட்டறி குவளை தொகை கண்டான். சீதையினோட கண்ணை ஒப்ப அவ வந்து ராமனுடைய பாதத்தை தாமரை பூக்களை ராமனுடைய பாதங்கள் பரிகசிப்பதை கண்டாள். இவன் வந்து சீதையனுடைய கண்களை ஒத்த குவளை மலர்களை கண்டான்.
கான் கோளை கவிழ்ந்து நெருநோக்கும் மானிழை கண்ணோயம் என்று திருக்குறள். கோளை வந்து ரொம்ப காமனான கண்ணு. நீங்க அருப்பேந்திய கலசத்துணை அமுதேந்திய மதமா அருப்பேந்திய இடலாம் ஒரு மழையேந்திய விளைவான் கருப்பேந்திரம் முதுதாயின கண்டால் இடர்காணாய் பொறுப்பேந்திய தோளோடு போனாது அது நந்து தரலம் பந்திக பருதி அன்னம் துயபதி தங்களை அயனந்து ஒரு புதினம் சின்னம் தரும் மலர் சிந்திய செறிநந்தன வனம் நன் பொன் முந்திய நதி கண்டு புலம் மகிழ்ந்தன போனார் கால் பாய்வன முதுமேதிகள் கதிர் பெய்வன அடைவாய் பால் பாய்வன நரைப்பாய்வன மலர்வாய் அலி படர சேர் பாய்வன கயல் பாய்வன செங்கால் மன அன்னம் போல் பாய் புனல் வடவாய் படி நெடுநாடு அவை போனார் பருதி பற்றிய பல்வதர் ஒன்றினர் மருத வைப்பின் பதம் கெழு நாடு ஒருகி சுருதி கற்று உயர் தோமினர் சுற்றுறும் விரித்திரை புனல் கங்கையை வேகிறார் கங்கை என்னும் கடவுள் திருநதி தங்கி வைக்கும் தபோதனர் யாவரும் செங்கசு கதி வந்தது என்று ஏமுடா அம்கண் நாயகர் காண வந்து அங்கினார். அருப்பேந்திய கலசத்துணை அழுதேந்திய அமுதேந்திய மதமா மறுப்பேந்திய எனலாம் உலை மலையேந்திய குழலால் கருப்பெந்தினும் முதலாயின கண்டால் இடர் கண்ட காணால் பொறுப்பேந்திய தோளானோடு விளையாடினர் போனார். அருப்பு ஏந்திய அரும்பை தன் உச்சியில கொண்டுள்ள 2 பொற்கலசங்களை போன்ற அமுது ஏந்திய மதமா மறுப்பு ஏந்திய யானையின் கொம்புகளை போன்ற கொம்புகளுக்கு சமமான மார்பகங்களையும் மேகத்தை ஒத்த கூந்தலையும் உடைய அவர்கள் அங்க இப்ப மருதநலத்துல வந்து கட்டாயம் ஒரு இண்டஸ்ட்ரி இருந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரி வந்து மெஷினரி அங்க வந்து கட்டாயம் இருந்திருக்கு. கரும்பு சாறு பிழிகிற எந்திரங்கள் இருந்திருக்கு. கருப்பேந்திரம் கரும்பை சாறு பிழிகின்ற எந்திரம் முதலானவற்றை கண்டால் இடர் காணார், கொஞ்சம் கூட துன்பத்தை காணவில்லை. பொறுப்பேந்திய தோளானோடு மலைகளை போன்ற தோள்களோடு விளையாடி நிற்போனாய். அவங்க சீண்டி விளையாடிட்டு ஏதோ ஒரு கேள்வி பேசுங்க அவளுக்கு வழி நடந்த அலுப்பே தெரியல. ஏன் தெரியல அப்படின்னு சொன்னா போற வழி போற அவனோட ஏதோ சீண்டிட்டு ஏதோ விளையாடுங்க 2 பேருக்கிட்ட ஏதோ ஒரு சரசம் ஒரு சல்லாபம் ஒரு சந்தோஷம் 2 பேருக்கு நடுவில் இருந்துருக்கு. ஆனா இங்க வந்து இந்த ரொம்ப குறிப்பாக தான் அதை காட்டுவான். வால்மீகி ராமாயணத்துல பல இடங்கள் வெளிப்படையாக காட்டுவார். இவன் அந்த மாதிரி காட்டவே மாட்டான். ஏன்னா இது வந்து அவனுக்கு வந்து இவனுடைய பாவம் வந்து சீத்தை கிட்ட தாய் அப்படிங்கிற பாவம் தான் பாவம். அதனால தான் தாயும் தந்தையும் மகிழ்ச்சியாக இருந்ததை வெளிப்படையாக சொல்ல பூசுவான். இவனோட இயல்பே அப்படித்தான். எந்த இடத்துல வேணாலும் நீங்க பார்க்கலாம். சீதையை ராமனும் கையில கோத்துனா அந்த ஒரு இடத்துல இருக்க அந்த ஒரு இடம் தான் ஜாதி. ஊருக்கு போலவாக வனத்துக்கு போகலான்னு பின்பக்கத்தில் வந்து கையை கோத்துனாரு. அது ஒண்ணுதான். நீங்க கம்பராமாயணத்துல பூரா பார்க்கறதுல ராஜ்யம் அவங்க தொட்டான் அப்படிங்கிறது காட்சி. மற்ற இடத்துல நீங்க இந்த மாதிரி பார்க்க முடியாது. இதெல்லாம் கண்ணால் தான் நடக்கும் நாடகங்கள்லாம். வந்து இந்த காட்சியெல்லாம் ரொம்ப உற்சாகமா கட்டிட்டு வர இங்க வந்து அவ வந்து அந்த அரண்மனையில இருந்து வெளில வந்தோடனே காடு வந்துருச்சான்னு கேட்ட காட்சியை கொண்டு போய் சுந்தரகண்டத்துல வச்சிட்டேன் கவனமா. ஏன்னா அது வந்து கொஞ்சம் அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப பொருத்தமான அவங்க 2 பேருக்கு மட்டும் அந்தரங்கமா தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை இங்க பகிர்ந்தப்படுத்தினா அந்த இது பிரில்லியன்டான இது. அதனாலதான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சந்தேகமா கேட்டேன். அந்த பாட்டு வந்து நீங்க இதுல இருக்குன்னு சொன்னீங்க, உத்தரகாண்டத்துல இருக்குன்னு சொன்னீங்க. அந்த சீதையோட குடிசு தவிர நான் எதுவுமே பார்த்ததில்ல, மெட்டியை தவிர எதுவுமே பார்த்ததில்ல. அது வந்து அந்த இடத்துல இல்ல. ஆனா இது ஏதாவது குருமா பண்ணுவாருன்னு நினைச்சுதான் கேட்டேன். அது வந்து மெட்டியை தவிர நான் வேற எதுவுமே பார்த்ததில்ல அப்படின்னு நான் சொல்றது வந்து
உத்தரகாண்டில் தான். அது வந்து இப்போ சீதைகிட்ட தான் சொல்லுவோம். சரி. பல்லந்துகுத தரளம் தொகு படபந்திகள் படுநீர் அன்னம் துயில் பதி தண்டலை அயல் நந்துரு புலினம் சின்னந்தரு மலர் சிந்தியது சரி நந்தன வனநன் பொன்னுந்திய நதி கண்டுள மகிதந்தனர் போவான். வழியில வெளிநாடு காட்சியாக இந்த அத்தனையும் பார்த்து போறாங்க. பல் நந்து உகு தரளம் தொகு பட பந்திகள் படுநீர். நந்து அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நத்து அப்படிங்கிறதுனுடைய மெய்த்தல் காரணம். அதாவது நத்தை, சங்கு, பல சங்கு பூச்சிகள் உகுத்ததாகிய முத்துக்கள் கரை பூரா அப்படி ஒதுங்கிருக்கு. பல் நந்துகு தரளம் தொகு பட பந்திகள் படுநீர். பங்கைய நன்னீர்னு இருக்கு, அதுவும் பொருத்தமா தான் இருக்கு. படர் பந்திகள் படுநீர். அவர் வந்து பங்கைய நன்னீர்னு பயன்படுத்திருக்காரு. தாமரை நிறைந்த நன்னீர். அதாவது முத்துக்கள் சிந்தி 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 ஆயிரக்கணக்கான முத்துக்கள் அது நதியினுடைய ஓரத்துல அப்படி இது கரை கட்டி நிற்கிறது. இல்லைன்னா சொல்ற மாதிரி ஆயிரக்கணக்கான தாமரைகள் பூத்து இருக்கு. அன்னம் இல்ல இல்ல, முத்துக்கள் வந்து ரெண்டுலயும் ஒண்ணுதான். முத்துக்கள் இருந்த அந்த நதியில நன்னீர் தாமரைகளோட உகுத்து அறளம் தொகு பட பந்திகள் படுநீர். பட பந்திகள்னா வரிசைகள், முத்துக்களின் வரிசைகள். அப்படி ஓரம் வரிசை வரிசையே ஓரத்தில் கிடக்கு, அது பாட்டுக்கு லட்சக்கணக்கில் கிடக்கு. அன்னம் துயில் வதி தண்டலை. தண்டலைனாக்க சோலை அப்படிங்கிறத பார்த்தோம். அன்னப்பறவைகள் தூங்குகின்ற சோலைகளையும் சின்னந்தரு மலர் சிந்திய கீழே விழுகின்ற பூவாக உள்ள மலர்களை சின்னந்தர், சின்ன பின்னம்னு சொல்றோம் இல்லையா, சின்ன பின்னம் பண்ணிட்டான் அப்படின்னு. பின்னம்னா ரெண்டு துண்டா போறது, சின்னங்கிறது தனியா போறது. சிதறி விழுந்த மலர்கள் மலர் சிந்திய செரி நந்தன வனம் தான் பொன் முந்திய நதி. அந்த நதியில பொன் துகள் அடித்து கொண்டு போயிருக்கு. நம்ம காவேரியில் அடிச்சு போவோம், பொன்னினே பேர் அதுக்கு. கங்கையில் அடிச்சு போக கேட்பாங்க. பொன் முந்திய நதி கண்டு உளம் மகிழ்ந்தனர் போனார். சங்குக்கும் சங்கு பூச்சி ரெண்டுக்குமே நத்துங்கிற பேர் தான். நத்து, நத்து, நந்து, நத்தை, சிப்பி, இது எல்லாமே காமன் நேம். மொலாக்கஸ்ன்னு சொல்றோம் இல்லையா நம்ம, மொலோக்கஸ், இதெல்லாம் ஃபைலம் மொலோக்கஸ் சொல்றோம். கால்பாயன முதுமையதிகள் கதில் மேயான இந்த நந்தனவனம்ங்கிறது இப்போ கன்னடத்துல இப்பவும் பயன்படுத்துறாங்க. நாம தான் நந்தவனம்னு சொல்றோம். நந்தனவனம். கால்பாயன முதுமேதிகள் கதிர்மேய்வன கடைவாய் பால்பாய்வன நரைபாய்வன மலர்வாய் கை படர செயல்பாய்வன கயல்பாய்வன செங்கால் மட அன்னம் போல் பாய் புனல் மடவார்படி நெடுநாடவை போனார். வழி போயிட்டே இருக்காங்க. கால்பாய்வன முதுமேதிகள், பெரிய வயசான எருமைகள், கதிர்மேய்வன நெற்கதிர்களை மேய்ந்து கொண்டிருக்கின்றன. கடைவாய் பால் பாய்வன, அதனுடைய நெற்கதிர்களை மேய்வதனால அன்னப்பால் அப்பதான் பிடிச்சிடும். நெல்லுல முதல்ல அது பால் பிடிச்சு அதுக்கப்புறம் தான் அரிசி அது கெட்டியாகும். அந்த அன்னப்பால் அதனுடைய வாயின் கடையில உந்து கொண்டு எருமையெல்லாம் இறங்கி கதிர்களை மேய்ஞ்சிருக்கு. யாரும் வரட்ட காணும். ஏன்னா அதனுடைய வாயிலிருந்து அரிசி பால் ஆனது ஒழுகி கொண்டிருக்கிறது. நரைபாய்வன மலர்வாய், மலர்களின் வாயிலிருந்து தேன் பாய்ந்து கொண்டு இருக்கின்றது. அழிபடர செயல்பாய்வன், இப்படிப்பட்ட மலர்கள் மேலே அமைந்து இருக்கின்ற, அமர்ந்து இருக்கின்ற, சுழன்று கொண்டிருக்கின்ற வண்டுகள் எழுப்பி பார்க்குமாறு அதன் மேல தாமரையின் மேல
நூற்றுக்கணக்கில் மீன்கள் வந்து இடித்த வண்ணம் இருக்கு. இப்படி அப்படிமா தாமரை அலைவுங்கிறது. அப்படி அலைவுபடுறதுனால அதன் மேலே இருக்கின்ற அன்னங்கள் வண்டுகள் எழுந்தெழுந்து பறக்கின்றன. போல் பாய் புனல் மடவார் புனி செங்கால் மட அன்னம் போல், செங்கால் மட அன்னம் போல் பாய் புனல் மடவார்படி நெடுநாள் அவை போன. செங்கால் சிவந்த காலை உடைய பெண் அன்ன பறவைகளைப் போல உள்ள பெண்கள் முழுகி குளிப்பத நதித்துறைகளை உடைய நெடுநாடு அவை போன கோசல நாட்டின் எல்லையை கடந்து போனார்கள். ராஜஹம்சம் நாரைக்கு கூட செங்கால் நாராய் செங்கால் நாராய். எனக்கு வந்து நம்பர் நீங்க தான் சொல்லணும். பருதி பற்றிய பல்கலன் முற்றினர் மருத வைப்பின் பழம் கெழு நாடொரி சுருதி கட்டு உயர் கோமிலர் சுற்றுடும் விருதி திரைப்புனல் கங்கையை மேவினார். இப்ப நாட்டை தாண்டி ஆயிற்று. சூரியனை போன்ற ஒளி படைத்த பல்கலன் முற்றினார். பல அணிகலன்களை அணிந்துள்ள மூவரும், நல்லா நோட் பண்ணிக்காங்க, மூவரும் அணிகலன்கள் அணிந்திருக்கிறார்கள். மரபுரி தெரிவில் இருக்காங்க, உண்மைதான். அணிகலன்கள் இல்லாம போகல. கலன் முற்றினர். பற்றிய பல்கலன் முற்றினர் இல்லைங்க? ஆமா, பல்கலன்ங்கிறது பல அணிகலன். மூவர் இல்லையே, மூவர் இருக்காங்கல்ல அந்த பதிப்புல. பருதி பற்றிய பல்கலன் முற்றினர். மூவர் உரையில இருக்கு போல. உரையில இவரும் மூவர்னு இவர் உரையில போட்டிருக்காரு. நான் ஒருவேளை பாட்டுல இருக்கோம். மருத வைப்பின் வளம் கெழு நாடு ஒரி அந்த நாட்டை விட்டு வளம் பொருந்திய நாட்டை கடந்து சென்று சுருதி கற்று உயர் தோமிலர் சுற்றுரும் வேதங்களை கற்று விளங்குகின்ற குற்றமற்றவர். தோம் அப்படின்னு சொன்னா குற்றம்னு ஒரு அர்த்தம், கொடுமைன்னு இன்னொரு அர்த்தம். தோம்பி முகத்தினன் அப்படின்ற மாதிரி அதுவும் உண்டு. தோமிழைப்பார் முன் கொடும் துர்க்கை எனையவள் தாய் அப்படின்னு. கொஞ்சம் இப்படி வந்துருங்க, அந்த பக்கம் வந்து இன்னொரு சார். ஏன்னா நான் சில ரெக்கார்டிங்ஸை பார்த்தேன். நான் பொருள் சொல்ற பகுதியெல்லாம் ரொம்ப பிளர்டா கேக்குது அங்க இருந்து சொல்லுங்க. அப்படியா? ஓகே ஓகே, இங்கே உட்காந்துக்கோங்க. நான் போற வர ரெக்கார்டிங் பார்த்தேன். நீங்க கொஞ்சம் குரலை ரைஸ் பண்ணணும். அதான் சோ பாக்குறவங்கள வந்து பாக்குறவங்க கேட்க சரியா கேட்க சட்ட லாஸ் அதை கேட்டுட்டு 2-3 பேர் வேற சொன்னாங்க. நீங்க அங்க அந்த மூலையில உட்கார்ந்து இருக்கிறதுனால அதனால மட்டும் இல்ல, நீங்க இன்னும் குரலை கொஞ்சம் ஒசத்தணும். கம்பல் கழக மேலே பேசுற ஸ்டைல்ல பேசுறீங்க. எனக்குள்ள இது எப்பவுமே இங்க தான் இருக்கு. மைக் வாங்கிக்கலாமா? மைக் இருக்குது, இது இங்க தான் இருக்கு எப்பவுமே. வரோம் அப்படியே. சரி, மைக் வாங்கிட்டா நம்ம மைக் கூட பயன்படுத்திக்கலாம். இல்ல நான் இவ்வளவு தூரம் இருக்கேன். நான் ஏன்னா என் கவிதை பயிற்சினால நான் கவிதை படிச்சு படிக்கணும்னா என் குரலை இப்படிதான் இருக்கு. கரெக்ட் இப்படிதான் வரும். எங்க நிறுத்தம் சொல்லுங்க. நீங்க விருதிரைக்கண் புனல் கங்கையை மேவினார். இப்ப அவங்க கங்கைக்கு வந்திருக்காங்க. சுருதி கற்று உயர் தோம் இல்ல தோம் அப்படின்னு சொன்னா குற்றம்னு ஒரு பொருள், கொடுமைன்னு ஒரு பொருள். தோமழைப்பார் முன்பு கொடும் துர்க்கை அணையவள் தாய் அப்படின்ட்டு எங்கள் தாயில பாடுற தோம் அப்படிங்கிறது குற்றமும் வந்து குற்றம் இல்லாதவர்கள் சுற்றுகின்ற விரிதுரை புனல் கங்கையை மேய்கிறார். இப்ப கங்கை போய் அடைந்து இருக்கிறார்கள். கங்கை என்னும் கடவுள் திருநதி தங்கி வைகும் தபோதனர் யாவரும் எங்கள் செல்கதி வந்தது என்று ஏமுறா அங்கன் நாயகர் காண வந்து அன்பினார். கங்கை என்கின்ற புனித நதியின்
கரையிலே தங்கி இருக்கின்ற தபோதனர்கள் எல்லாரும் எங்களுக்கு போய் சேருவதற்கான கதி வந்து கிடைத்தது, நற்கதி கிடைத்து விட்டது, நான் நற்கதியை காணப்போகிறேன் என்று மகிழ்ந்து அங்கள் நாயகர் காண வந்து அண்மையார். அழகிய கண்களை உடைய ராமனை பார்ப்பதற்காக வந்து அருகிலே சேர்ந்தார்கள். பெண்ணின் நோக்கும் இந்த படிக்குமா? பெண்ணின் நோக்கும் சுவையை பிறர் பிறர்க்கு எண்ணி நோக்கி இயம்பரும் இன்பத்தை பண்ணின் நோக்கும் பராமுதை பசுங்கண்ணின் நோக்கினர் உள்ளம் கழிக்கின்றார். பண்ணின் நோக்கம் தெரியும் இந்த பாட்டு. ராமனை வந்து முனிவர்கள் பார்க்குறாங்க. அதை பற்றி நான் பாடல் இது. பெண்ணின் நோக்கும் சுவையில் பிறர் பிறர்க்கு எண்ணி நோக்கின் இயம்ப அரும் இன்பத்தை பண்ணில் நோக்கும் பரா அமுதை பசும் கண்ணில் நோக்கினர் உள்ளம் கழிக்கின்றனர். அதாவது பெண்ணின் நோக்கும் சுவையில் பெண்களால் கண்டு அனுபவிக்கப்படுகின்ற காதலை போல, காதல் இன்பத்தை போல இவங்கெல்லாம் தபோதனர்கள். தபோதனர்கள். அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் முனிவர் கேட்கிறேன். இவங்கெல்லாம் தபோதனர்கள். அதனால பிறருக்கு பிறர் பிறருக்கு ரெண்டு வார்த்தை போட்டான். போட்டுட்டு அதெல்லாம் தாம் பிறர் பிறர்க்குன்றது முதல்ல பிறர் பிறர்க்கு பெண்ணில் நோக்கும் சுவையில் தாம் தாம் வீழ்வார் தம்பீழ பெற்றவர் பெற்றாரே காமத்துக்காடில் கனி. அது அது ஒண்ணு. தாம் வீழ்வார் மெந்தோல் துயிரார் துயிலின் இனிதுகள் தாமரை கண்ணான் உலகு. ரொம்ப டிஸ்பியூட்டட் பாட்டு. ஆனா அந்த பாட்டுல உள்ளது திருமாலே அப்படிங்கிறதுக்கு சான்று நீங்க தேடி கம்பனுக்கு வந்தா கம்பன் திருமாலை தான் சொல்லுவாங்க. அதை ரிவர்ஸ்ல சொல்றான், ரிவர்ஸ் இன்ஜினியரிங்ல சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க. பிறர் பிறர்க்கு எண்ணி நோக்கும் சுவை, அதாவது மற்றவர்களுக்கு இல்லறத்தார்களுக்கு ஒரு பெண்ணை கண்டால் ஏற்படுகின்ற காதல் இன்பம் போல, காம இன்பம் போல எண்ணில் நோக்கி இயம்பரும் இன்பத்தை மனதினால் ஆராய்ந்து பார்த்தும் சொல்ல முடியாத இன்பத்தை பண்ணில் நோக்கும். பண்ணில்னா அந்த ஸ்ருதி ஸ்வரங்கள், வேத மந்திரங்களை சொல்றாங்க. பண்ணில் நோக்கும் பரா அமுதை, அந்த இசை வடிவாக ஸ்ருதி வடிவாக உள்ள வேதத்தினால் உணரவல்ல அமுதம் போன்ற அந்த ராமனை பசுங்கண்ணில் நோக்கினார். பசுங்கண் அப்படின்னா குளிர்ந்த கண், குளிர்ந்த ஈரமான கண்கள். அந்த கண்களால நோக்கினார், உள்ளம் கழிக்கிறார். எதிர்கொடி ஏத்தினர் இன்னிசை பாடினர் வெதிர்கொள் கோலினர் ஆடினர் வீரனை கதிர்கொள் தாமரை கண்ணனை கண்ணினால் மதுரவாரி அமுதன மாந்துவார். எதிர்கொடி ஏத்தினர், எதிர் வந்து முன்னால வந்து போற்றினார்கள். இன்னிசை பாடினர், இசை பாடினார்கள். வெதிர்கொள் கோலினர், வெதிர்னா மூங்கில், மூங்கினாலான அந்த தண்டம், திருதண்டம், அதை ஏந்திய முனிவர்கள். ஆடினர் வீரனை, கதிர்கொள் தாமரை கண்ணனை, ஒளி பொருந்திய தாமரை மலர் போன்ற கண் கொண்ட ராமனை கண்ணினால் மதுர வாரி அமுது. அதாவது மதுர வாரி, வாரினா கடல், இனிய கடலில் தோன்றுகின்ற அமுதம், அமுதத்தை போல கண்ணால் பருவது போல மாந்தினார், பருகினார். வாரி விழுங்கின, வாரி மனையின் நீங்கிய மக்களை வைகளும் நினையும் நெஞ்சினர் கண்டிலர் நேடுவார் அனையர் வந்துர ஆண்டதிருந்தார்கள் போல் இனிய மாதவ பள்ளி கொண்டெய்தினார். இந்த ஒரு சின்ன குறிப்பு வச்சுக்கோங்க. நேடுதல் அப்படிங்கிறதும் தேடுதல்ங்கிறதும் ஒரே அர்த்தம். நேடினால் நிறைய இடத்துல வரும். நேடல் அப்படின்னா தேடல். மனையில் நீங்கிய மக்களை அப்படின்னா வீட்டில இருந்து போயிட்ட, ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கி போய்விட்ட குழந்தைகளை. வைகளும் நினையும் நெஞ்சினர், தினந்தோறும் நினைச்சிட்டே இருப்பாங்க, இவர் நம்முடைய குழந்தை போயிருந்தேன்ட்ட. கண்டிலர் நேடுவார், அவர்களை காணாமல் தேடுபவர்கள். அணையர் வந்துற, திடீர்னு ஒரு நாள் அவங்க வந்து சேர்ந்துட்டாங்கன்னா
அவங்களுக்கு எப்பேற்பட்ட இன்பம் ஏற்படும். அனையர் வந்துர ஆண்டு எதிர்ந்தார்கள் போல் அவர்களை எதிர்கொண்டு ஓடி சென்று வரவேற்பவர்களைப் போல இனிய மாதவ பள்ளி கொண்டு எய்தினார். இனிய தவம் செய்வதற்குரிய தங்களுடைய அந்த பள்ளி ஆசிரமம் நவச்சாலைகளுக்கு கொண்டு போய் சேர்ந்தார்கள். வீட்டை விட்டு போய் ரொம்ப நாள் ஆன மக்கள் திடீர்னு ஒரு நாளைக்கு திரும்பி வந்தா எவ்வளவு சந்தோஷமா வீட்டுக்குள்ள கூட்டு போவாங்களோ அவ்வளவு சந்தோஷமா ரொம்ப நாள் பிரிந்த தங்கள் மகளை அழைத்துக் கொண்டு போவார்கள். ஒழியும் கண்ணின் புதுப்புணல் ஆட்டினர், மொழியும் இன்சொலின் மொய்மலர் சூட்டினர், அழிவில் அன்பெனும் ஆரமிருது ஊட்டினர், வழியில் வந்த வருத்தத்தை வீட்டினர். வழியில் வந்த வருத்தம் தனியவே வீட்டினர் வந்து அதுல ரொம்ப அழகா இருக்கு. அந்த 4 வரைக்கும் ஆட்டினர், சூட்டினர், ஊட்டினர், வீட்டினர் அந்த அந்த இயேசுக்கு அழகா இருக்கு. வழியில் வந்த வருத்தத்தை இவ்வளவு தூரம் நடந்து வந்த அந்த களைப்பையும் துன்பத்தையும் விரட்டினார்கள். என்ன செஞ்சு எதனால எப்படி பொழியும் கண்ணில் புது புனல் ஆட்டினர். அவங்களுடைய கண்களிலிருந்து பெறுகின்ற அந்த நீர் தாரையினாலேயே நீராட்டிட்டாங்களாம். புது புனல் ஆட்டினர். மொழியும் இன் சொல்லின் மொய் மலர் சூட்டினர். தங்களுடைய இன் சொல்லாகிய மலர்களின் மூலமே மலர்களை சூட்டி விட்டார்கள். அழிவில் அன்பெனும் 6 அமிழ்து ஊட்டினர். அழியாத அன்பு என்கின்ற அமுதையே உண்ண கொடுத்தார்கள், உணவாக கொடுத்தார்கள். வழியில் வந்த வருத்தம் ஈட்டினர். விருந்தினர்களை குளிக்க வச்சு அவங்களுக்கு மலர் தூவி அவங்களை சாப்பிட வைக்கிறத அப்படியே இல்ல அவங்க அதோட நிறுத்தில அடுத்த பாட்டுல வருது. உண்மையிலே சாப்பிட வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு அப்பிடைசர். இல்ல இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர்லாம் அந்த மாதிரி பிரமாதமா பாடினப்பா அனுப்பி வச்சிடாம ஏதோ சாப்பிட கொடுத்தாங்க. கடைசியில எல்லாம் ஆமா ஆமா நாங்க வந்து அன்பெனும் ஆரம்பித்து ஊட்டிட்டோம் போயிட்டு வா. காயும் காணில் கிழங்கும் கனிகளும் தூய தேடி கொணர்ந்தனர். தோன்றல் நீ ஆய கங்கை அரும்புணல் ஆடினை தீயை ஓம்பினை செய்யவும் என்றனர். ரொம்ப எளிமையான பாட்டு தான். முதல்ல என்ன சொல்றாங்க, காணில் அப்படிங்கிறத முதல்ல போடுங்க. காணில் காயும் கிழங்கும் கனிகளும் தூய தேடி கொணர்ந்தனர். தூய்மையான காய்களையும் கிழங்குகளையும் கனிகளையும் நல்ல பரிசுத்தமான அந்த இதுகளை தேடி கொண்டு வந்தார்கள். Probably use that door. The camera is here. Okay. You use that door. Thanks. தோன்றல். தோன்றல்னா மகனே, சிறந்தவனே, நீ ஆய கங்கை அரும்புணல் ஆடினை. போய் குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற கங்கை நதியில போய் நல்ல அருமையான நீர்ல குளிச்சுட்டு தீயை ஓம்பினை அக்னி ஹோத்திரம் பண்ணி தினம் செய்ய வேண்டிய அந்த அக்னி ஹோத்திரத்தை செய்துவிட்டு வா. அதுக்கப்புறம் சாப்பிடலாம். செய் அமுது என்றார். பெரியாழ்வார் பாட்டு ஒன்று உண்டு. காடுகளோடு போய் வருகின்ற தாமோதரா கற்று தூளிகான் உடம்பு. இதுக்கு அடுத்த ஒரு 6-7 பாடல்கள் அனைத்துமே அற்புதமான பாடலை ஒத்தது. ரொம்ப ரசித்து படித்த பாடல்கள். மங்கையர்க்கு விளக்கு அண்ண மாதை செங்கை பற்றி தேவரும் துன்பார பங்கயம் முத்து அயன் வந்து தன் சுவாதத்தை நம் கையின் தரும் கங்கையின் ஆடினார். மங்கையர்க்கு விளக்கண்ண மாதையும் செங்கை பற்றினன் தேவரும் கைதொழ பங்கயத்து அயன் பண்டு தன் பாதத்தில் கங்கையில் தரும் கங்கையில் ஆடினான். என்ன பண்ணா, ராமன் சீதையை கங்கையில இறங்க போறான். கங்கையில இறங்க போகும்போது சீதையை கைப்பிடிச்சினான். மங்கையர்க்கு விளக்கண்ண மாதையும் செங்கை பற்றினான். தேவரும் கைதொழ, தேவர்கள் கைதொழுது கொண்டிருக்கிறார்கள் கங்கையில இறங்க போகும்போது. அப்ப என்னன்னாக்க, இந்த கங்கை என்பது எப்படி உற்பத்தி ஆகியது என்றால், திருவிக்கிரம அவதாரத்துல பிரம்மலோகத்தை அந்த பாதம் கடக்கும் போது பிரம்மன் அந்த பாதத்துல நீர் விட்டு
அதுக்கு அபிஷேகம் செஞ்சான். அந்த நீரே கங்கையா ஓடியது. அந்த தன் பாதத்தில் உண்டாகிய கங்கையில் இப்போது தான் படிக்கிறான். பங்கயத்து அயன் பண்டு தன் பாதத்தில் கங்கையில் தருங்கங்கையில். முதல் கங்கையை வந்து கம் கை அப்படின்னு பிரிக்கணும். பிரிச்சுட்டாங்க. கம்னா நீர், கைனா கை. கம் கையில் தரும் கங்கையின். ஓ இதுல அம் கையின்னு இதுதான் சொல்றேன். அங்க வந்து பிரிக்கும் பொழுது அது கொஞ்சம் உரையாசிரியர்கள் வேற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. என்ன சொல்றீங்க? இல்ல பாடமே இல்ல, பாடமே வேற மாதிரி இருக்கு. கம்னாக்க கழுத்துனா கந்தரு ஆரணத்தோன் கந்தரு கைத்தரத்தால் மலத்தாள் என் கருத்தனவேன்னு அவங்க இவனோட பிரம்மனுடைய கழுத்து கையில கமண்டல் கம் அப்படின்றதுக்கு நீர்னு பொருள் கொண்டிருக்கார். அதான் அவர் நீர்னு பொருள் கொண்டிருக்கார். கழுத்து கம் ஏதாவது வடமொழி இதா இருக்கும். கண்ணடிக்க அரும் கங்கையில் கைத்தொழா பண்ணி நீக்கரும் பாதகம் பார் உலோ எண்ணின் நீக்குவர் யானும் இன்று என் தந்த உன்னின் நீக்கென உய்ந்தனன் ஆம் என்றான். கண்ணி நீக்கரும் கங்கையும் கைதொழா பண்ணி நீக்கர பாதகம் பாருளோ எண்ணி நீக்குவர் யானும் இன்று என் தந்த உன்னின் நீக்கினேன் உய்ந்தனன் யான் என்றான். உலகத்துல கங்கை வந்து மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். உலகத்துல இருக்காங்க அத்தனை பேரும் கண்ணி நீக்கரும் கங்கை. ரிவர் இல்லையா, அதனால அது கண்ணி நீக்கரும் கங்கை. என்றும் அழிக்கலாகாத மாற்ற முடியாத தன்மையை உடையதாக கன்னித்தன்மை மாறாதவராகிய கங்கை அவளும் கைதொழுது பண்ணி நீக்கரும் பாதகம், சொல்ல முடியாத பாதகங்களை உலகத்திலே உள்ளவர்கள் எண்ணி நீக்கும் என்கிட்ட மூழ்கி தன்னுடைய பாவங்கள் எல்லாம் போக்கிப்பாங்க. இன்று என் தந்த இன்று என்னை படைத்த நீ என்னுள்ளே மூழ்கியதாலே உன்னின் நீங்க உய்ந்தனன் யான் என்றார். நீ வந்து எனக்குள்ள நீராடின காரணத்தினாலே நான் உய்ந்தனன், என்னுடைய பாதகங்கள் போயிற்று அப்படின்னு சொல்லிட்டு கங்கை நினைச்சிட்டாங்க. இந்த மயூரநாதர் கோயிலோட இதுல வந்து தலபுராணத்துல ஒரு கதை வரி போட்டிருக்காங்க. கங்கை வந்து எல்லாரும் தன்கிட்ட குளிக்கிறதுனால அந்த பாவங்கள்லாம் சேர்ந்து போய் அது தீர்றதுக்காக காவேரிக்கு வந்து குளிச்சுட்டு போனதா அது கும்பகோணத்துலயும் இருக்கு. கும்பகோணம் மகாமக இதுல கங்கை மட்டும் இல்ல 7 நதிகளும் வந்து இங்க வந்து குளிச்சு தங்களுடைய பாவத்தெல்லாம் நீக்கி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திருப்பி அவங்க இதுல நம்ம தீஜாவோட கிண்டல் பண்ணிப்பாங்க. அந்நிய தேசே கிருதம் பாவம் மற்ற இடத்துல செஞ்ச பாவம் எல்லாம் காசியில தொலைஞ்சா தீரும், ஆனா காசியில செஞ்ச பாவம் கும்பகோணத்துல வந்தா தீரும். அப்ப கும்பகோணத்துல செஞ்ச பாவம் அப்படிமா அது கும்பகோணத்திலே தீர்ந்து போயிடும். இப்படி அந்த சாஸ்திரிகள் வந்து பிரமாதமா சொல்லிட்டே போயிடுவார். அப்போ ஒரு வெத்தலை பாக்க கிடக்காம இந்த கும்பிலையா முதல்ல அந்த மோகமொழியுடைய ஸ்டார்டிங் அப்படிதான். வெண்கண் நாக கரத்தினன் வெள்ளிற கங்கை சடை கற்றை கற்பு உடை மங்கை காண நின்று ஆடுகின்றான். வகிர் திங்கள் சூரிய செல்வனில் தோன்றினான். இப்ப பாக்குறதுக்கு சிவபெருமா மாதிரி இருக்கான் அவன். வெங்கண் நாக கரத்தின் சிவந்த கண்களையும் யானையின் துதிக்கையை போன்ற கரங்களையும் உடையவன். வெண்ணிற கங்கைவார் சடை கற்றையன். இப்ப இவன் வந்து சடாமுடி தரிச்சிடான். ஏற்கனவே அங்க ஒரு முக்கியமான குறிப்பு இந்த இடத்த விட்டு போயிருக்கு. அங்க வரும்போது குகனுக்கு முன்னால் இது கொஞ்சம் முன்னுப்பினமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. குகனை விட்டு இருக்க ஆலம்பாலத்தை இருக்கம்பாலையும் ஆலமரக்கும் கொண்டு தலையில தடவி தலைமுடிய சடாமுடிய திருப்பிப்பார். இப்ப இவருக்கு சடாமுடியா இருக்கார். சடாமுடியோட அவர் மூழ்கி எழும்பொழுது அவர் சடமுடியிலிருந்து கங்கை வழிகிறார். இப்ப பக்கத்துல சீதை இருக்கிறார், பார்வதி தேவி மாதிரி. கங்கை காண
நின்றாடுகின்றான். பகிர் திங்கள் சூடிய செல்வனில் தோன்றினான். பிறைச்சந்திரனை சூடிய சிவபெருமானை போல அவனுடைய சடாமுடியிலிருந்து கங்கை வழியும்படி தோன்றினான். இதுல அந்த நாகம் சிவபெருமானுக்கு உண்மையான நாகம், ராமனுக்கு யானை தெரியும். கங்கை வாசலை கட்டிருக்கேன். கற்புடை மங்கை காண நின்று ஆடுகின்றான். அந்த ஆடுகின்றான்ங்கிறது சிவபெருமானுக்கு வரும்போது அம்பலத்துல நின்று ஆடுவது இவர் நீராடு. மங்கை காண நின்று ஆடுகின்றான். வகிர் திங்கள் சூடிய செல்வன்.